ஒரு அழகான காட்டுப்பகுதியில் 2 இரட்டை குருவிகள் இருந்தாங்க. அதில் அந்த எல்லோ குருவிகள் ரொம்ப சந்தோஷமாக எப்பவுமே ஜாலியாக இருக்கும். அதோட வேலை என்னன்னா சாப்பிட்றது, அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட அரட்டை அடிக்கிறது, அவ்வளோதான். ஒரு நாள் அவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல வித்தியாசமாக என்னென்னமோ இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகையை பார்த்து அந்த குருவிங்க அப்படியே பயந்து போய் அங்கனுக்குள்ளே நின்றுச்சு. அங்கே ஒரு நாகினி பாம்பு படுத்திருக்காங்க, நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து அந்த குருவிங்க அப்படியே பயந்து போய் நின்றுச்சு. அந்த குருவியோட சத்தத்தை கேட்டுட்டு அந்த நாகினி பாம்பு அப்படியே எழுந்திரிச்சு அந்த குருவிகளை பக்கத்தில் வர சொன்னாங்க. அவங்க பேச்சையும் கேட்டுட்டு அந்த குருவிங்க அப்படியே பயந்து போய் பக்கத்தில் போச்சு. 2 பறவைகளும் அப்படியே காலு கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு அப்படியே நம்மளை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க பக்கத்தில் போய் நின்றாங்க. அப்போது, அக்கா நல்லா இருக்கீங்களா? அக்கா எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க? அந்த குருவி கேட்டதுக்கு அந்த நாகினி பாம்பு இப்படி சொன்னாங்க. ஏய் குட்டி குருவி, உனக்கு எவ்வளோ தைரியம்? நான் உன்னோட சைஸு என்ன, என்னோட சைஸு என்ன, நல்லா இருக்கியான்னு ஏன்டா வந்து கேட்குற? ஒழுக்கமாக இந்த இடத்த விட்டு போயிருங்க 2 பேரும். எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா உங்களை கொன்றுவேன். எனக்கு ரொம்ப கோவம் வருது, இந்த இடத்த விட்டு போயிருங்க, இல்லைன்னா உங்களை அப்படியே வெட்டி கொன்றுவேன். உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை, இந்த காட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்கக்கூடாது, வேறு எங்கேனாச்சும் போயிடணும். இது என்னோட காடு. இந்த காடை விட்டுட்டு நீங்கள் வேறு எங்கேனாச்சும் போனால் தான் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா உங்களை நான் கொன்றுவேன். புரிஞ்சதா உங்களுக்கு? அந்த நாகினி பாம்பு சொன்ன உடனே அந்த குருவிங்க ரொம்ப சோகமாக அந்த இடத்த விட்டு போயிடுச்சு, எதுவுமே சொல்லாமல். அடுத்த நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மீட்டிங் போட்டாங்க. அப்போது முன்னாடி நாள் நடந்ததை எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்கே பாருங்க, நேற்று நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே ஒரு கோவில் பக்கத்தில் ஒரு நாகினி பாம்பை படுத்திருந்தாங்க. அவங்க எங்களை வச்சு ரொம்ப பேசிட்டாங்க. அவங்கள எப்படினாச்சும் கொல்லணும், இல்லைன்னா நம்ம இந்த இடத்துக்கு இருக்க முடியாது. இப்படி டிங்கு சொன்னதுக்கு பிங்கு சொன்னா, ஐ ஐ ஜாலி, நம்ம பாம்பை கொல்ல போகிறோமா? கொண்டுட்டு அப்படியேவும் அதவே சாப்பிட்றோமா எல்லாத்தையும்? டிங்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் பாம்பை கொள்ளவா, நான் ரெடி, முதலாக வந்துக்கிட்டு இருக்கான் டிங்கு. அடி பிங்கு சொன்னதுக்கு டிங்கு பதில் சொன்னா, என்னடா பயமே இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்க நீ வாட்டுக்கு? பாம்பெலாம் கொண்டா எவ்வளோ விஷம் இருக்குன்னு தெரியுமா, எவ்வளோ ஆபத்து இருக்குது தெரியுமா? சும்மாலாம் வாயை பேசக்கூடாது, சரியா? பேசாமல் இரு, அதுக்கு வேற என்னாச்சும் பிளான் போடணும். என்ன எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஹலோ அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லைங்க. அதை எப்படின்னாச்சும் நம்ம கொத்தியே கொன்றுவோம், என்ன? இல்லைன்னா நம்ம பெரியவர்கிட்ட போய் கேட்போமா? நம்ம சீனியர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் எதனாச்சும் ஒரு ஐடியா சொல்லுவார், அவர்கிட்ட போய் கேட்போம். எனக்கு நம்ம நீங்கள் சொல்கிறதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா யோசிச்சுட்டு அவங்களோட பெரியவர்கிட்ட போய் கேட்க போயிட்டாங்க. ஐயா அவங்க காட்டுக்கு நாவினி பாம்பு ஒன்று இருக்கு, எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும், ஏதாச்சும் பிளான் சொல்லுங்க. இப்படி டிங்கு சொன்னதுக்கு அந்த ஐயா ஒரு பதில் சொன்னார். குழந்தைகளா, ரொம்ப பயப்படாதீங்க. போன காலத்தில் ஐயா நீங்கள் சொல்லவே வேணாம் ஐயா, நீங்கள் கிளம்புங்க சரிங்களா? விடுங்க. இப்படி அந்த ஆள் இந்த காலம் அந்த காலம்னு ஆரம்பித்தோடனே வேணான்னு சொல்லிட்டாங்க. எங்கே பாருங்க குழந்தைகளா, இன்னைக்கு அந்த நாகினி பாம்பை எப்படி கொல்ல போகிறோம்னு ஒரு டியூஷன் எடுக்க போகிறேன். நீங்கள் எல்லா பேரும் தெரிஞ்சுக்கணும். இதை முன்னொரு காலத்துலேருந்து இதை பழகிட்டு வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போய் புக்கள் படித்தனால கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பழகிக்கோங்க, சரிங்களா? மறந்துடக்கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும். நான் பெரியவர்கிட்ட கேட்டேன், பெரியவர் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கிட்ட கேட்காம நான் உங்களுக்காக சொல்ல வந்துட்டேன், சரிங்களா? நீங்களும் பேசி பழகிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஒவ்வொரு அடியும் அவங்க நல்லா எடுத்து அவங்க கொல்கிற அளவுக்கு அடிக்கணும், சரிங்களா? ஒவ்வொரு அடி மரண அடியாக இருக்கணும். அந்த அடி அவங்க மறக்க முடியாத அளவுக்கு அந்த நாகினி பாம்பை கொல்கிற அளவுக்கு அடிக்கணும். அப்படி அடிக்கணும் அவங்கள, அப்போ தான் அவங்க இந்த இடத்த விட்டு போவாங்க. இப்படி அந்த டீச்சர் சொன்னதுக்கு பசங்க இப்படி சொன்னாங்க. மிஸ் நீங்கள் நல்லா தான் சொன்னீங்க, ஆனால் எப்படி அடிக்கணும்னு எதுவுமே சொல்லலை மிஸ். ஆனால் கொஞ்சம் பயமாகத்தான் இருக்குது. நீங்களே சொல்லுங்கள் மிஸ், எங்களுக்கு பயமும் இருக்குது, அதான் நாங்கள் சின்ன குழந்தைங்கள.
ஆமாங்க மிஸ், எங்களுக்கும் பயமாக இருக்குது மிஸ், ரொம்ப பயமாக இருக்குது. அந்த நாகினி பாம்பு ரொம்ப ஆபத்தானது மிஸ். அவங்கள எப்படி மிஸ் நாங்கள் கொல்ல முடியும்? கொஞ்ச நாச்சும் நீங்கள் அறிவாளியாக பேசுங்க மிஸ், பயமாக இருக்குது மிஸ். ஆமாம் மிஸ்ஸு, என்ன பயமாக இருக்குது? ஆமாம் மிஸ்ஸு, ரொம்ப பயமாக இருக்குது மிஸ்ஸு. ஆனால் அந்த நாகினி பாம்பு நானே ஒரு ஆளை கொண்டுருவேன், எப்படின்னாச்சும் கத்தி எடுத்து கொண்டு விட்ருவேன். ஆனால் அதுக்கு எதனாச்சும் ஐடியா சொல்லுங்கள் மிஸ்ஸு, கொஞ்சம் நல்ல தெளிவான ஒரு ஐடியா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அப்போ தான் அதை கொல்ல முடியும். அந்த நாகினி பாம்பு ரொம்ப ஆபத்தானது மிஸ்ஸு. ஏப்பா என்னப்பா இப்படி பயப்படுறீங்க? உங்களை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது போல. நான் கிளாஸ் எடுக்கிறதுல உங்கள் நல்லதுக்காகத்தான். நீங்கள் தான் அவங்கள காப்பாற்றிக்க முடியும். இப்படி பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அவங்கள காப்பாற்றிக்கிறது? உங்களை நீங்களாகவே எப்படி காப்பாற்றிக்க முடியும்? சரி, உங்களை வச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசர் இருக்கார். அந்த அரசரை சந்தித்து நான் அவர்கிட்ட பேசிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் பயப்படாமல் இருங்க. எப்படின்னாச்சும் அந்த நாகினி பாம்புகிட்ட நம்ம தப்பிச்சிடலாம், சரிங்களா? இப்படி அந்த குருவி சொல்லிட்டு அந்த ராஜாவை பார்க்க வெளியூர் கிளம்பி போயிருச்சு. அதனாலே அந்த ராஜாவை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர்கிட்டையும் எதனாச்சும் ஐடியா இருந்தால் கேளுன்ட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அரசரே, உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரந்தாரே ரந்தா ரந்தாரே ரந்தாரே. அரசரே, நீங்கள் தான் எப்படின்னாச்சும் எங்களை காப்பாற்றணும் அரசரே. நாங்கள் ரொம்ப ஆபத்தில் இருக்கோம். என்ன குட்டி கேள்வியை சொல்கிற? உனக்கு என்ன ஆபத்து? உனக்கு என்ன ஆபத்தாக இருந்தாலும் நான் காப்பாற்றுறேன். எங்கே வரணும், யாரை கொல்லணும் அதை மட்டும் சொல்லு, நான் கொல்கிறேன். உனக்கு எந்த ஆபத்தாக இருந்தாலும் என்கிட்ட நீ வந்துடுவேல. அதுக்காகவே உனக்காக நான் எல்லா செயலையும் செய்வேன், சரியா? நீ எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லு, என்கிட்ட விவரமாக சொல்லு, அதை நான் கரெக்டாக பண்ணுறேன். அரசரே, நாளைக்கு ஒரு நாகினி பாம்பை கொல்லணும். நாளைக்கு காலையில் வந்துடுங்க. என்னது அந்த நாகினி பாம்பை கொல்லணுமா? இந்த நாகினி பாம்பு? எதனாச்சும் சிக்கலில் மாட்டி விட்டுறாத குருவி. நாகினி பாம்பு எவ்வளோ விஷமானது தெரியுமா? சரி, இருந்தாலும் நான் என்னோடய வாளை எடுத்துக்கிட்டு நான் வர்றேன். நாளைக்கு காலையில் நம்ம அந்த இடத்துக்கு போவோம். குருவி சொன்னதை கேட்டுட்டு அரசரும் சரின்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் காலையில் அந்த அரசரும் அந்த குருவியும் அந்த குகைக்கிட்ட போனாங்க. அந்த குகையில் நான் பார்க்குறப்ப அந்த குகையில் அந்த நாகினி பாம்பு இருக்காது. அந்த ராஜாவும் அந்த குருவியும் பார்த்துட்டு, என்ன அந்த குருவி சொன்ன மணிக்கு அந்த நாகினி பாம்பு இங்கே இல்லையே, என்னாச்சு? என்னை பார்த்தோன்னே பயந்து ஓடிடுச்சோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். என்ன குட்டி குருவி, இந்த நாகினி பாம்பை காணோம், என்னாச்சு? அந்த குருவியும் திரும்பி முன்ன பின்ன பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த நாகினி பாம்பு எங்கே இருக்குன்னே தெரியாமல். அரசரே, உங்களை பார்த்து தான் பயந்து ஓடிச்சோல அரசரே. வாங்க அரசரே, நம்ம போவோம். நாளைக்கு கூட பார்ப்போம் அரசரே. அந்த குருவி இப்படி சொன்னதுக்கு அரசர் முன்ன பின்ன பார்த்துட்டு அவரும் சொன்னார், குட்டி குருவி பயப்படாத, நம்ம நாளைக்கு பார்ப்போம். என்ன, நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் எப்படி அந்த நாகினி பாம்பை நான் சும்மா விட்டுருவேனா? சரிங்க அரசரே, நம்ம நாளைக்கு வரலாம் அரசரே. என்ன, நீங்கள் மறக்காமல் நாளைக்கு வந்துடுங்க அரசரே, சரிங்களா? அரசரும் அந்த குட்டி குருவியும் அந்த இடத்த விட்டு போயிட்டு அடுத்த நாள் பார்த்தாங்க. ஆனால் பார்த்தா அந்த நாகினி பாம்பு அந்த இடத்துல இறந்தே கிடந்திருக்கு. அச்சுச்சோ, என்ன ஆச்சுன்னே தெரியாமல் ரெண்டு பேரும் குழம்பி போய் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐ ஜாலி, இந்த நாகினி பாம்பு என்ன அப்படி சுற்றி கிடக்கு, என்ன ஆச்சுன்னே தெரியல. யாரோ இவங்களை கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. வா குட்டி குருவி, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம். பயமாக இருக்குது நமக்கு, ரொம்ப அதி ஆபத்தான இந்த இடம், சரியா? நீயும் டக்குன்னு வந்துடு, நான் முன்னாடி போகிறேன். நீ அப்படியே மேலே உன் குட்டிகளை பார்த்துக்கோ, சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கே வர வேணாம் சொல்லிடு. உனக்கு இனிமேல் ஆபத்து கிடையாது. இந்த இடத்துக்கு வராத, என்ன, பயப்படாத, நான் போயிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு அந்த அரசர் அந்த இடத்த விட்டுட்டு அடுத்த நொடியே கிளம்பிட்டாரு. அந்த குருவி அந்த நாயினிட்ட அப்படியே மௌனமாக பேசுது. இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட்டி காட்டணும். அதுதான் விஷயம். நாளைக்கே கூட்டி காட்டுவோம். அந்த நாகினி பாம்பு இறந்த இடத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எப்படி இறந்துச்சு என்னன்ட்டு. ஆனால் எப்படி இறந்துச்சுன்னே அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலை. நண்பர்களா, எப்படி இறந்துட்டாங்கன்னு பாருங்க. அந்த அந்த நாகினி பாம்பை எப்படி செத்தாங்கன்னே தெரியல. ஆனால் நம்மளுக்கு தான் நிம்மதி. இந்த காட்டை விட்டு நம்ம எங்கேயுமே போக தேவையில்லை. நம்ம இந்த காட்டிலேயே ஜாலியாக, நமக்கு யாருமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம ஜாலியாக இருக்கலாம்ல. இந்த பாம்பு எப்படி இறந்துச்சுன்னே தெரியல. ஆனால் அந்த நாகினி பாம்பு எப்படி இறந்துச்சுன்னா, ஒரு நாள் அந்த குட்டி குருவிங்க
அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹே பிங்கு, அந்த நாங்கினி பாம்பு பாவம் தானே, அது எங்கே இடம் இருக்குது வாழ்கிறதுக்கு? அதுவும் ரொம்ப பாவம்ல, அது கூடயே நம்ம போய் வாழுவோம். பாவம்ல அந்த பாம்பும். என்ன, நமக்கு அது ஆபத்தெல்லாம் கிடையாது. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளை அதை டிஸ்டர்ப் பண்ணாது, சரியா? அதுதான் நம்ம கொல்றது ரொம்ப தப்புல அந்த நாகினி பாம்பை. அந்த நாகினி பாம்பு ரொம்ப பாவம். ஆமாம், அதுக்கு எந்த இடமே இல்லை. மழை வந்தால் கூட ஒதுங்க இடம் இல்லை. அதான் அந்த காட்டில் ஒதுங்கி இருக்கு. ரொம்ப பாவம் அந்த நாகினி பாம்பு. இவங்க இந்த நாகினி பாம்பை பற்றி பேசுகிறது எல்லாத்தையுமே அந்த நாகினி பாம்பு ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்கு. அந்த நாகினி பாம்பும் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம், இவங்களுக்கு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இறந்து போகிற மணிக்கு நடித்து இந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இதுக்குத்தான் சொல்லணும், நம்ம எவ்வளோதான் கெட்டவங்களாக இருந்தாலும் ஒரே ஒரு தாட்டி நல்ல எண்ணமாக நினச்சோம்னா அது நமக்கே நல்லதாக நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வரேன்.